இன்றைக்கு கட்சி எதுக்காக இருக்குது? மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தான் ஒவ்வொரு கட்சியும் மக்களை சந்தித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனை குரல் கொடுக்கணும். பிரதான எதிர்கட்சி அதிமுக. நாங்கள் தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனையை, மக்களுடைய குரலை சட்டமன்றத்தில் ஒழிச்சுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே இதுவரை எதிர்கட்சி தலைவர்கள் 2.25 மணி நேரம் பேசின வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை நான் படைத்தேன். 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் மக்களுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனை, எங்கிட்ட கொடுக்கப்பட்ட கோரிக்கை, மக்களுடைய பிரச்சனை, அதையெல்லாம் சட்டமன்றத்தில் எழுப்பி அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை தீர்ப்பதற்கு அதிமுக கட்சி முழு மூச்சுடன் பாடுபட்டது. ஒரு நாள் ஸ்டாலின் கவர்னர் போன வருஷத்துக்கு முந்தித்த வருஷம் மேதக ஆளுநர் வர, அப்பெல்லாம் பிரதான எதிர்க்கட்சி என்ற தலைவர் முறையில் அதிமுக சார்பாக பேசிட்டு இருந்தேன். 2.25 மணி நேரம் பேசிட்டேன். முதலமைச்சர் எழுந்திருச்சு, எனக்கு பசிக்குதுங்க. முதலமைச்சர் பசிக்குது, இன்னும் எவ்வளவு நேரம் பேசுகிறேன்? இன்னும் 1 மணி நேரம் பேசுவேன். ஏங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்களே? அவ்வளவு பிரச்சனை இருக்குது திமுகவில், அவ்வளவு பிரச்சனை திமுக அரசாங்கத்தில் இருக்குது. மக்களுடைய பிரச்சனை பேசுறது தான் நான் அமர்ந்திருக்கிறேன். அதனாலதான் பேசுறேன். ஏங்க இவ்வளவு நேரம் பேசிட்டீங்க, ஏகப்பட்ட கருத்து சொல்லிட்டீங்க, இதுக்கெல்லாம் நான் போய் பதில் தயார் பண்ண வேணும், எனக்கு கொஞ்சம் ஓய்வு எடுக்க வேணும், சாப்பிட வேணும் பாருங்கனாரு. நான் இத்துடன் பேச்சை முடித்துக் கொள்ளும் வந்துட்டேன். இத்துடன் பேச்சை நிறுத்திட்டேன். அப்படி முதலமைச்சரையே திணற அடிச்ச கட்சி அதிமுக கட்சி. எங்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு, அதிமுக கொடுக்கின்ற வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துவோம். அதே போல இதிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அத்தனை உறுப்பினரை நீக்கிட்டாங்க. சிங்க மாதிரி தனியா போய் சட்டமன்றத்துக்குள்ள போய் பதில் சொன்னாங்க. ஒரே ஒருவர், இதிலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து திமுகவுக்கு தகுந்த பதிலடியை கொடுத்தாங்க. எல்லா மந்திரியும் எழுந்திருச்சு அம்மாவுக்கு பதில் சொன்னாங்க. அப்படி மக்களுடைய பிரச்சனை என்று சொன்னால் அதை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகின்ற கட்சி அதிமுக கட்சி.